இந்த பொண்ணு ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போகிறான். ஃபைனல் ரவுண்டுக்கு ஆஃபீஸ் உள்ள கூட்டிகிட்டு போகிறாங்க. கேபினில் இருந்தவர்கிட்ட பேசிட்டு அவங்கள வெயிட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ அங்கே இருந்த லேடி அவங்கக்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. வீட்டில் செஞ்ச பராட்டா சாப்பிட்டு பாரு, டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. வேணான்னு எவ்வளோ சொல்லியும் கேட்காததால ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்றாங்க. இவ டென்ஷனாக இருக்கிறத பார்த்து இன்டர்வியூவா ஜாலியாக பண்ணுன்னு சொல்கிறாங்க. கஷ்டமாக கேட்பாங்களோன்னு கேட்குறா. இல்லை இல்லை, என்ன படித்த, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்னு கேஷுவலாக தான் கேட்பாங்கன்னு சொல்கிறாங்க. இதான் ஃபஸ்ட் ஜாபான்னு கேட்டதும், இல்லை ஆல்ரெடி ஒரு ஜாபில் இருந்தேன், பட் எந்த வேலையும் தரல, எவ்வளோ நாள் தான் சும்மா இருக்கிறது, அதான் ஒரு வேலை தேடலாம்னு வந்தேன்னு சொல்கிறா. கன்சீவாக இருக்கியான்னு கேட்குறாங்க. ஆமான்னு சொல்கிறா. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத சொல்லிட்டியான்னு கேட்குறாங்க. சொல்லணுமான்னு கேட்குறா. இல்லை வேணாம் அப்புறம் சொல்லிக்கலான்னு சொல்கிறாங்க. ஆமாம், டெலிவரி வர ஒர்க் பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்கிறான். நான் எனக்காக இதை வாங்கினேன், நீ தீபாவளி கிஃப்டாக இதை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அப்புறம் பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அவங்க போனதும் இந்த பொண்ணு வந்து இன்டர்வியூ எப்படி போச்சுன்னு கேட்குறா. ஒன்றுமே புரியாமல் யோசிச்சு பார்த்துட்டு அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தவளுக்கு சந்தோஷம். ஏன்னா அந்த கிஃப்ட் பேக்கில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்குது. எந்த ஒரு ப்ரெஷரும் தராமல் இன்டர்வியூ மாதிரியே காமிச்சிக்காமல் அவளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு செலக்ட் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.